السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواலி المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 48 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 49வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இந்த பாடத்தை நாம் முழுமையாக பார்த்து அரபி இலக்கணத்தை நன்கு தெளிவாக கற்றுக்கொள்வோம். மாணவர்களுக்காக இலகுவாக எழுதப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும் இந்த நஹ்வுல் வாலி என்பது. இதை முழுமையாக கண்டு அரபி இலக்கணத்தை நன்கு விளங்கி அரபி மொழியை விளங்கி குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கும் அதன் மூலம் நாம் கல்வியை கற்றுக்கொண்டு அதை அமல் செய்வதற்கும் இம்மை மறுமையில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். தக்சீமுல் இஸ்மி இலா ஜாமிதின் வ முஷ்தக்கின். ஒரு பெயர் சொல் பங்காக்குவது ஜாமிதின் பக்கமும் இன்னும் முஸ்தக்கின் பக்கமும் பங்காக்குதல் என்ற ஒரு பாடத்தை நாம் கடந்த பாடத்தில் கண்டோம். அது என்னவென்றும் ஜாமித் என்றால் என்ன, முஸ்தக் என்றால் என்ன என்பதையெல்லாம் தெளிவாக நாம் கண்டோம். அப்பொழுது ஜாமித் என்றால் நாம் முன்னாடியே சொன்னதை போல மற்ற ஒரு பெயர் சொல்லில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டவைகளாக இல்லை என்றால் அதுவெல்லாம் ஜாமித். வேறொரு பெயர் சொல்லில் இருந்து பிறந்தெடுக்கப்பட்டவைகளாக இருந்தால் அது பேர் முஸ்தக். எனவே இரண்டாக பிரித்தோம். அந்த ஜாமீத் இரண்டு வகை என நாம் பார்த்தோம். என்ன ஜாமீத் இரண்டு வகை? இஸ்முதாத், இஸ்மு மானா என்ன இரண்டு வகை பார்த்தோம். இஸ்முதாத் என்றால் ஒரு பொருளின் மீது அறிவிக்கும் உயிரற்ற பொருளோ உயிருள்ள பொருளோ ஏதோ ஒரு பொருளின் மீது அறிவித்தால் ஜாமிதில் அது எந்த வகை? இஸ்முதாத் என்னும் வகையாகும். அதுவே ஒரு செயலின் மீது அறிவித்தால், ஒரு கருத்தின் மீது அறிவித்தால், ஒரு பொருள் அல்லாமல் ஒரு செயலோ ஒரு கருத்தின் மீது அறிவித்தால் அந்த மாதிரி வரக்கூடிய ஜாமித் ஆன இஸ்முக்கு பெயர் இஸ்மு மானா என்று கூறப்படும் என்பதை எல்லாம் பார்த்தோம். அந்த இஸ்மு மானா தான் மஸ்தர்கள் ஆகும். அந்த இஸ்மு மானாவில் கட்டுப்பட்டதுதான் மஸ்தர்கள். மஸ்தர் தானே அசல், அதுல இருந்தானே மற்றவைகள் பிளந்தெடுக்கப்படும். அப்பொழுது ஒரு செயலின் மீது காலம் விட்டு தவிர்ந்து காலத்தை மீது அறிவிக்காமல் வெறும் என்ன செய்யும்? செயலை அறிவிக்கும். படிக்குதல், ஓதுதல், விளையாடுதல் அப்படின்னு செயலை அறிவிக்கும். ஆனா காலம் இல்லாமல் இவ்வாறு செயலை அறிவிக்கக்கூடியவைகள் தான் என்னது? ஜாமீதில் எந்த வகை? இஸ்மு மானா என்ற வகை. அதிலிருந்துதான் என்ன வரும்? மற்ற பிளந்தெடுக்கப்படக்கூடிய மற்ற வார்த்தைகள் எல்லாம் வரும் என்பதையெல்லாம் நாம் தெளிவாக கண்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? இதை சார்ந்த பயிற்சிகளை காண இருக்கின்றோம். வாருங்கள், இந்த பயிற்சிகளையும் நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து பார்த்து முழுமையாக முடிப்போமா? வாருங்கள். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். 1. பயிற்சிகளின் முதலாவது பயிற்சி இப்ப பார்க்க போறோம். சரியா? இப்ப முதலாவது பயிற்சி பாருங்க. இக்ரஇல் கித்அத்தல் ஆத்தியத்த, பின்வரும் ஒரு பகுதியை படி. பின்னாடி வரக்கூடிய ஒரு பகுதி என்ன செய்? படி. ஒமையிஸ் ஃபீஹா, அந்த பகுதியிலே நீ வேறுபடுத்து. அல் அஸ்மா அல் ஜாமிதத, ஜாமிதான இஸ்முகளை வேறுபடுத்து. மினல் அஸ்மா இல் முஸ்தகதி, முஸ்தகான இஸ்முகளில் இருந்து ஜாமிதான இஸ்முகளை பின்வரும் பகுதியில வேறுபடுத்து. இப்ப ஜாமிதான இஸ்மு என்ன, முஸ்தகான இஸ்மு என்னன்னு நம்ம என்ன செய்யணும்? வேறுபடுத்தணுமா? சரியா? ஜாமிது முஸ்தக் என்றால் கடந்த பாடங்களில் நாம் சொல்லிவிட்டோம். அரபியில என்ன செய்யுங்கள்? மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அதனால அரபியில நம்ம என்ன செய்யறோம்? அர்த்தம் வைக்கிறோம். சரியா? அப்ப அதை வேறுபடுத்த சொல்றாங்க. ஒக்கதாலிக்க, இன்னும் அவ்வாறே மையிஸ் அஸ்மா அத்தவாத்தி மின் அஸ்மா இல் மஆனி. அப்ப அஸ்மா உத் தவாத்தில் வேறுபடுத்து. அஸ்மா உல் மஆனியிலிருந்து அஸ்மா உல் தவாத்தை நீ என்ன செய்? வேறுபடுத்து. அஸ்மா தவாத் என்றால் நாம் சொல்லிவிட்டோம் முன்னாடியே. என்னது? எதற்கு பெயரு? ஒரு பொருளின் மீது உயிருள்ளோ உயிரற்ற ஏதோ ஒரு பொருளின் மீது அறிவித்தால் அதுக்கு பேர் இஸ்மு மானான்னு இஸ்மு தாத் என்றோம்ல, அதோடைய பன்மை தான் இது. சரியா? அஸ்மா உல் தவாத். அதே போல ஒரு கருத்து ஒரு செயலின் மீது அறிவித்தால் அது அஸ்மா உல் மானினோல. அப்ப முன்னாடியே நம்ம பாடத்துல சொல்லிட்டோம், இதெல்லாம் மரபில என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஆனா மனனம் செய்து கொள்ள வேண்டும். இப்ப அஸ்மா உல் மஆனி இருந்து அஸ்மா உல் தாத்தை நீ என்ன செய்? வேறுபடுத்துன்னு சொல்றேன். ரெண்டே ரெண்டு பயிற்சி தான். அஸ்மா ஜாமிதாவை
அதே போல அஸ்மாவு முஸ்தகாவை வேறுபடுத்தணும். அதே போல அஸ்மாவு தவாத்தை அஸ்மாவுல் மானியிலிருந்து வேறுபடுத்தி காட்டணும். அவ்வளவுதான் நமக்கு பயிற்சி. வாருங்கள், இப்பொழுது நம்ம என்ன செய்வோம்? இந்த பகுதியை படிப்போம். படித்துவிட்டு அவர்களுக்கு சொன்ன அந்த பயிற்சியை நாம் செய்வோம். அப்ப இது ஒரு நிசாமி மதர்சா காலத்தை கடந்து இன்று வரை புகழுக்குரிய மதரசாவாக இருக்கக்கூடியது நிசாமி மதரசாவாகும். அந்த நிசாமியா மதரசாவை பற்றிதான் என்ன செய்ய போகிறோம். இந்த ஒரு சின்ன பகுதி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது எவ்வாறு உருவானது என்பதை பற்றி என்ன செய்கிறார்கள், நம்மளுக்கு சொல்லி தருகிறார்கள். இப்ப பாருங்க. தான் பேர் வந்துச்சு, சரியா? பிரபலியமான நிதாமியா மதரசா அந்த பள்ளிக்கூடத்தை, நிதாமியா பள்ளிக்கூடத்தை வரைந்தார்கள். பனாஹா அந்த மதரசா பள்ளிக்கூடத்தை கட்டினார்கள். அஹ்சன புன்யானின் கட்டிடத்தில் மிகவும் அழகான ஒரு கட்டிடமாக
என்ன செய்தார்கள்? அந்த கட்டிடத்தை கட்டினார்கள். وَكَتَبَ عَلَيْهَا இன்னும் அந்த பள்ளிக்கூடத்தின் மீது எழுதினார்கள். இஸ்ம நிதாமில் முல்கி நிதாமுல் முல்க் என்ற பெயரை எழுதினார்கள். நிதாமுல் முல்க் என்ற அந்த கட்டிடத்தின் மீது, அந்த பள்ளிக்கூடத்தின் மீது எழுதினார்கள். وَبُتَاعَ ضِيَاعًا وَاسِعَةً இன்னும் வாங்கினார்கள். விசாலமான தோட்டங்களை என்ன செய்தார்கள்? வாங்கினார்கள். அப்ப எதற்குன்னு பார்ப்போம். எதற்கு வாங்கினாங்கன்னு. ஹானாத்தின் அப்ப குத்துபு ஹானானா விடுதிகள்னு அர்த்தம். சரியா? இப்ப விடுதிகளை வாங்கினார்கள், விசாலமான தோட்டங்களை வாங்கினார்கள். ஹம்மாமாத்தின் இன்னும் குளியல் அறைகளை வாங்கினார்கள். வாங்கி உக்லிஃபத் அலைஹா அந்த மதரசாவின் மீது வக்ஃபு செய்யப்பட்ட அந்த என்னென்ன குளியல் அறைகள், விடுதிகள், விசாலமான தோட்டங்களை வாங்கினார்கள். சரியா? அப்ப மதரசா மட்டும் வாங்கல. அந்த மதரசா நிலையா நடக்கணும்னா அதற்கு காசு வேணும்ல. அப்ப காசு வேணும்னா இதெல்லாம் தோட்டங்கள் மூலமா வரக்கூடிய காசு வக்ஃப் எல்லாம் யாருக்கு போகும்? அந்த மதரசாக்கு போகும். அதே போல ஹானா பல விடுதிகள், அதுல வரக்கூடிய காசு எல்லாம் வக்ஃப் செய்யப்பட்டதுல அந்த பள்ளிக்கூடத்திற்காக அந்த மதரசாவின் மீது வக்ஃப் செய்யப்பட்டதாக. சரியா? அப்ப அதுவெல்லாம் யாருக்கு போகும்? அவருக்கு போகும். அந்த மதரசாவிற்கு போகும். இப்படி வக்ஃப் செய்யப்பட்டதாக வாங்கினார்கள். சரியா? இப்ப எல்லாமே வெறும் மதரசாவென்றால் அதற்கு காசுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால், பல்லாண்டு காலங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தடையாக இருக்கக்கூடாது? பொருளாதாரம் தடையாக ஆயிடக்கூடாதுல்ல. அதனால்தான் பல விடுதிகளும் ஹம்மாம் குளியல் அறைகள்னு அந்த மாதிரி ரூம்ல அந்த காலத்துல எல்லாம் இருக்காது. என்னன்னா ஒரு ஏரியாவுக்குன்னு ஒரு பெரிய லெவல்ல ஒரு தனி பில்டிங்காவே அந்த காலத்துல என்ன செஞ்சிருப்பாங்க? குளியலறைகள் கட்டியிருப்பாங்க. அதுல எல்லாருமே வந்து அது என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. காசு கொடுத்து இப்ப பொதுவா பப்ளிக் இருக்குல்ல, அந்த மாதிரி பப்ளிக்கா நிறைய இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்ல தான் என்ன செய்வாங்க? எல்லாரும் காசு கொடுத்துட்டு குளிக்கிறதா இருக்கட்டும். அதே போல தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதா இருக்கட்டும். எல்லாம் காசு கொடுத்து என்ன செய்வாங்க? முடித்துக் கொள்வார். அப்படி வரக்கூடிய அந்த குளியல் அறைகளில் வரக்கூடிய காசும் யாருக்கு எங்க போகும்? மதரசாக்கு போகும். இந்த மாதிரி பல விஷயங்களை வாங்கினார்கள். கமுலத்தினில் நிதாமில் முல்கி நிதாமுல் முல்க் என்ற அரசருக்கு பரிபூர்ணமானது பிதாலிக்க அதை கொண்டுனா அந்த மதசாயை கட்டியதை கொண்டு ரியாசத்தும் தலைமைத்துவமும் சுத்ததும் பெருமையும். சுத்தத் என்றாலும் தலைமைதான். என்னது? தலைமைத்துவமும் பெருமையும் பரிபூர்ணமானது. திக்ருன் ஜமீலுன் அழகிய நினைவு கூறுதலும் பரிபூர்ணமானது. அழகிய நினைவு கூறுதல்னா நான் சொன்ன புகழ் கடைசி வரையும் அவங்கள யாருமே மறக்க மாட்டாங்கல்ல. இப்போ வரைக்கும் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிதாமியா மாசாவை பத்தி இப்போ வரைக்கும் இத்தனை காலங்கள் ஆனும் என்ன செய்யறோம்? எத்தனையோ மாசாக்கள் தோன்றிருக்கலாம். ஆனா இன்று வரை எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமா இருக்கு நிதாமி மாசா தான். இந்த நிதாமியா மாசா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதான் சொல்றாங்க அந்த அழகிய நினைவு கூறுதலும் பரிபூர்ணமானது. சப்பக்கல் அருள ஹபருஹு அவரின் செய்தி, நிதாமில் முல்க் என்ற அரசரின் செய்தி இந்த பூமியில் பொதுவானது. தப்பக்கனா என்னது? பரவியதுன்னு பொதுவானதுன்னு அர்த்தம். என்னது இங்க பரவியது? பூமி முழுவதும் என்ன செய்தது? பரவியது. وعم அம்மல் மஷ்ரிக வல் மகரிப அசருஹு இன்னும் அந்த அரசருடைய நிதாமுல் முல்க் என்ற அரசரின் தாக்கம் கிழக்கிலும் மேற்கிலும் என்னது? பொதுவானதுன்னா வியாபித்ததுன்னு தமிழ்ல நம்ம தெளிவாக சொல்லலாம். பொதுவானதுன்னா என்ன அர்த்தம் இங்க? எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுன்னு அர்த்தம். சரியா? எல்லாருக்கும் போய் சேர்ந்தாதானே பொதுவானதுன்னு சொல்ல முடியும். இப்ப எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. இப்ப அவருடைய தாக்கம், அவருடைய செய்தி பூமியில் அனைத்து இடத்திலும் சேர்ந்தது. அதே போல அது அவர் அந்த அரசருடைய தாக்கம் கிழக்கிலும் மேற்கிலும் போய் என்னது? வியாபித்தது, பொதுவானது, பிரபல என்னது? பரவியது. காண தாளிக்க அது ஆகியிருந்தது. அது ஆகிவிட்டது. ஃபில் கர்னில் ஹாமிஸை மினல் ஹிஜ்ரதி ஹிஜ்ரத்தில் இருந்து ஹிஜ்ரியில் இருந்து ஹிஜ்ரத் நபிகளார் ஹிஜ்ரத் செய்தார்கள் மக்காலிருந்து மதினா. அந்த ஹிஜ்ரத்தில் இருந்து 5ஆம் நூற்றாண்டிலே அது ஆனது. அதான் சொல்றாங்க மக்கான தாலிக்க ஃபில் கர்னில் ஹாமிஸி மினல் ஹிஜ்ரதி ஹிஜ்ரத்தில் இருந்து 5ஆம் நூற்றாண்டிலே இது அது உண்டானது. அது உண்டானதுன்னா இது இது சம்பவம் உண்டானதுன்னு அர்த்தம். சரியா? வாருங்கள் இதனுடைய பயிற்சியை நாம் பார்ப்போமா? வாருங்கள் அதனுடைய பதிலை இப்பொழுது நாம் என்ன செய்வோம்? காண்போமா? அதனுடைய பதிலை பாருங்க. நம்ம என்ன கேட்டாங்க? முஸ்தக்க பிரிச்சு காட்ட சொன்னாங்க.
அதே போல ஜாமிதுல இஸ்மு மானாவியும் இஸ்மு தாத்தியும் பிரிச்சு காட்ட சொன்னாங்க. அப்ப இந்த முதல் பகுதி அப்ப இந்த முதல் பகுதி ஃபுல்லா நம்மளுக்கு முஸ்தக்கை எடுத்து காட்டுகிறார்கள். இந்த இரண்டாம் பகுதி ஃபுல்லா ஜாமிதை எடுத்து காட்டுகிறார்கள். இந்த மூன்றாவது பகுதி ஃபுல்லா ஜாமிதில் இஸ்மு மானாவி இதில் எடுத்து காட்டுகிறார்கள். இதில் ஜாமிதில் இஸ்மு தாத்தை எடுத்து காட்டுகிறார்கள். சரியா? அப்ப பாருங்க, சயீத் என்பது அதுல வந்துச்சுல, அபு சயீத்னு. அப்ப அது என்பது என்னது? சஆதத் என்று பிளந்தெடுக்கப்பட்டதானே. அதே போல சூஃபி என்பது சூஃப் என்பதிலிருந்து வந்ததுதான் சூஃபியு என்பதும் இதுவும் பிளந்தெடுக்கப்பட்டதுதான். அமீர் அம்ரு என்பதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டது அமீர். அப்ப இதுவும் என்னது? பிளந்தெடுக்கப்பட்டதுதான். ஈமான் அதுல இருந்து வந்ததுதான் இது முஃமினீன். அப்ப இதுவும் என்னதான்? பிளந்தெடுக்கப்பட்டதுதான். தர்ஸ் என்பதிலிருந்து வந்ததுதான் மதரசா. அப்ப இதுவும் பிளந்தெடுக்கப்பட்டதுதான். மதீனா மதீனாவும் என்னதுதான்? முதுன் அந்த மீம் தால் நூன் தான் அசல், அதுல இருந்து வந்ததுதான் மதீனா. சரியா? இப்போ இதுவும் என்னதுதான்? பிளந்தெடுக்கப்பட்டதுதான். அதே போல ஐ மீம் ரா, இது இஸ்மு மஃபூல் வசன். அப்ப அசல் மஸ்தர்ல இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதுதான் மஅமூர் என்பதும். முகலா என்பதும் வாவ் காஃப் லாம், இதுதான் என்னது? அசல், அதுல இருந்து வந்ததுதான் உக்கலா. சரியா? ஒகாலத்துன்பாங்கல்ல. ஜமீலத்துன் ஜமீலத்துன் என்ற வார்த்தை ஜமால்ல இருந்து வந்ததுதானே ஜமீலத்து ஃபைலத் வசன். இப்போ இதுவும் என்னதுதான்? பிளந்தெடுக்கப்பட்டதுதான். அதே போல ஷாத்தி சீன் கா அம்சா தான் அசல். அப்ப இந்த அலிஃப் என்பது இஸ்மு ஃபாயில் வசன், இது ஷாத்தி வந்துள்ளது. அப்ப இதுவும் பிளந்தெடுக்கப்பட்டதுதான். இஸ்மு ஃபாயில் எல்லாம் பிளந்தெடுக்கப்பட்டது தானே. இப்ப இதுவும் பிளந்தெடுக்கப்பட்டதுதான். நிதாமியா என்பது நிதாம் என்பதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டதான் நிதாமியா. அப்ப இதுவும் என்னதுதான்? பிளந்தெடுக்கப்பட்டதுதான். அப்ப அல் மஷ்ஹூரா ஷீன் ஹாரா ஷுஹரத் என்ற அசல், அதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டதுதான் இது இஸ்மு மஃபூல் வசன். சரியா? இதுவும் பிளந்தெடுக்கப்பட்டதுதான். ஹசன் ஹுசன் என்ற அசலில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதுதான் இந்த ஹசன் என்பதும். அதே போல வாசிஅத்துன் வாவ் சீன் ஐந்தா அசல், அதுல இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதுதான் இந்த இஸ்மு ஃபாயில் வசனும், அதுல இருந்து பிளந்தெடுக்கப்பட்டது. அதுக்கு ஜமீல் ஜமீல் என்பது ஜமால் என்ப அசலில் இருந்து ஃபைல் வசனில் வந்தது இது. சரியா? அப்ப அதுல இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதான் இது. அப்ப அல் மஷ்ரிக் மஷ்ரிக் என்பது ஷர்க் என்பதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டதான் மஷ்ரிக் என்பதாகும். அப்ப மக்ரிப் என்பது கர்பில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதுதான் மக்ரிப். அல் ஹாமிஸ் என்பது ஹம்ஸ் என்றதிலிருந்து வந்ததுதான் இது ஹாமிஸ். இப்ப இவைகள் அனைத்தும் என்னது? ஒரு அசலில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டவைகள். அதை எடுத்துக்காட்ட சொன்னாங்க, எடுத்துக்காட்டியாச்சா? அதே போல அடுத்து பாருங்க, ஜாமிதில் இஸ்மு மானாவை எடுத்துக்காட்ட சொன்னாங்க. இப்போ ஒரு கருத்தை குறித்தால் அது என்னது? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆஹ் இஸ்மு மானான்பாங்கல்ல, அது இங்க எடுத்து காட்டியிருக்காங்க பாருங்க. நிதாம் என்பது அமைப்புன்னு அர்த்தம். சரியா? அப்ப அமைப்புன்ற ஒரு செயலை குறிக்கிறது. இதுல இருந்து என்னது? நவ்வம வரும், நவம வரும். இப்படி எல்லா ஃபேல்களும் இதுல இருந்து முஸ்தகாத்துகள் தான். சரியா? அப்ப முஸ்தகாத்துகள் வர மாதிரி ஃபேல் ஒரு அசல் இருந்துச்சுன்னா அது எல்லாம் இஸ்மு மானால தான் சேரும். இப்ப இதுல இருந்து நிறைய இஸ்மு ஃபேல்கள் நிறைய வரும், முஸ்தகாத்துகள் நிறைய வரும். நாதிம், மன்தூம் இப்படின்னு என்ன வரும்? நுதிம, இப்படி எல்லா முஸ்தகாத்துகளும் வரும். அதனால இது என்னது? இஸ்மு மானா. அல் மலிக் நம்மளுக்கு நல்லா தெரியும், இது மாலிக் மம்லூக்கு நிறைய வரும் இதுல இருந்தும். சரியா? அப்ப அல் முல்க் நிதாமுல் முல்க்னு வந்துச்சுல்ல, அப்ப அல் முல்க் என்பது இது. இப்ப முல்க் என்பது நம்மளுக்கு தெரியும், இதுல இருந்து பல விஷயம்
ஆபி அப்படின்னு என்னது இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூலா என்ன செய்யாது, இதுல இருந்து வராது. சரியா? அப்ப அதுதான் இஸ்முதாத். அதே போல ஒரு பொருளை குறிக்கும். அதே போல இதெல்லாம் என்ன செய்யும், ஒரு பொருளை குறிக்கிறது அல்லவா? அருளு இப்ப நிலம், ஒரு நிலத்தை குறிக்கிறது, ஒரு பொருளை குறிக்கிறது. அல்மால் செல்வம் அப்படின்னு ஒரு பொருளை குறிக்கிறது. அதே போல புகாத் இடம் அப்படின்னு ஒரு பொருளை குறிக்கிறது. ஒரு இடத்தை குறிப்பிட்ட இடம் ஒரு பொருளை குறிக்கிறது. திஜ்லா நதி என்ற ஒரு நதியை குறிக்கின்றது. அதே போல லியான் தோட்டங்கள், இந்த தோட்டங்களை குறிக்கிறது. அதே போல ஹானாத் விடுதிகளை குறிக்கிறது. ஹம்மாமாத்தும் என்பது குளியலறைகள் என்பதை குறிக்கின்றன. அப்ப இவைகள் எல்லாம் இந்த பயிற்சிகள் நம்ம கேட்ட கேள்விகள் இதுதான். அதை பிரித்து காட்ட சொன்னார்கள். நம்ம என்ன செஞ்சாச்சு, எல்லாத்தையும் தனித்தனியாக அழகாக பிரித்து காட்டியாச்சு. அப்ப இதுதான் இந்த பயிற்சியை நாம் கண்டதில் நாம் கற்றுக்கொண்டது இதுதான். ஒன்று அசலில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதாக இருந்தால் அது இதுல கொண்டு வர வேண்டும். அதெல்லாம் முஸ்தக்குகள். அப்ப அசலே அதுதான், இதுல இருந்துதான் மற்றவைகள் பிளந்தெடுக்கப்படுகிறது என்றால் அது இஸ்மு மானா, அது இரண்டாவதில் கொண்டு வந்தோம். இல்லை, அசலும் கிடையாது, மற்றவைகள் அதிலிருந்து பிளந்தெடுக்கப்படாது. ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக, உயிருள்ள உயிரற்ற ஏதோ ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அதுதான் இஸ்முதாத். ஜாமிதின் இஸ்முதாத் என்பார்கள். அதுதான் இந்த கடைசி பகுதியில் கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் தெளிவாக நாம் கண்டோம். அதே போல் இங்க என்ன செய்துள்ளோம், கொண்டு வந்துள்ளோம். சரியா? அப்ப இந்த பயிற்சி இதுடன் முடிவடைந்து விட்டது. வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.